அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிறது தான் தமிழுக்கு ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது ஜோதிடம் தமிழ் வறட்சிக்கும் உண்டான ஒரு ஆய்வு. இந்த தமிழுக்கு 240 எழுத்து, அதுக்கும் தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு இதை உறுதி செய்து இதை நான் வீடியோக்கள் மூலமாக யூடியூப் மூலமாக சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த எண்களிடம் தான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஏன்னா வார்த்தை அடிப்படையில் அனைத்து சொற்களுமே வார்த்தை அடிப்படையில் தான், வார்த்தை அடிப்படையில் சொற்கள் அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன். பிறப்பு, அதாவது பிறப்புக்கு 4 எழுத்து 1, 8, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 17, அது விதி என்கிறது 8. இறப்புக்கு 4 எழுத்து 2, 3, 6, 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. இறப்பு அதன் விதி என்கிறது 4. அப்போது இறப்பை விட பிறப்பு தான் அதிகம், பிறப்பை விட இறப்பு தான் குறைவு. ஆனால் மக்கள் பிறந்து கொண்டு தான் இருக்காங்க. ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைந்து கொண்டு தான் வருகிறது. அதனால் பிறப்பை விட இறப்பு குறைவாகத்தான் இருக்குது. அதனால் பிறப்புடைய விதி என்கிறது 8, இறப்புடைய விதி என்கிறது 4. இயற்கைக்கு 4 எழுத்து 2, 2, 5, 5 இதெல்லாம் கூட்டினாக்கா 14, அதில் விதி என்கிறது 5. செயற்கை அதுக்கு 4 எழுத்து தான் 6, 2, 5, 5 அது கூட்டினாக்கா 18, அது விதிங்கிறது 9. அப்போது இயற்கை விட செயற்கை அதிக கூடுதலாக காட்டப்பட்டு வருகிறது. இயற்கைங்கிறது நீர், நெருப்பு, காற்று, ஆகாய, பூமி தான். செயற்கை அப்படிங்கிறது அது 9 நவக்கிரகத்தையும் குறிப்பிட்டு வருகிறது. செயற்கைங்கிறது செயற்கை தான், அது விதியின் 9ஆக சொல்லப்பட்டு வருகிறது. எத்தனையோ அதில் இருக்கலாம். நவக்கிரகமும் அதில் அடங்கியிருக்கு, விஞ்ஞானமும் அதில் அடங்கியிருக்கு. செயற்கையில் செயற்கைக்கோள்லாம் மேலே கொண்டு வைக்கிறோம். அதெல்லாம் அது சம்பந்தமாக அது தொடர்பாக அனைத்துமே அது செயற்கை தான். செயற்கை விதிங்கிறது 9. அதனால் கண் ஜாடை மக்கள் என்னவோ செய்கிறாங்க இல்லையா, அதில் கண் ஜாடைக்கு 4 எழுத்து 1, 3, 1, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 14, அது விதிங்கிறது 5. அப்போ கஞ்சாடை விதி என்கிறது 5ஆக இருக்கும்போது கஞ்சாடையும் பேசலாமாங்கிறது 2 ஒரு விதி எண்ணாகத்தான் இருக்குது. பேசலாமா 1, 3, 2, 8 அதன் கூட்டினாக்கா 14, அது விதிங்கிறது 5. அப்போது கஞ்சாடை என்பதும் நம்பர் 5 தான், பேசலாமா என்கிற ஒரு விதி எண்ணும் 5 தான். அப்போ கஞ்சாடையும் பேசலாமா என்கிற வார்த்தையும் 2 ஒன்றாகத்தான் வருது. அதனால் எண்கணித காதல்னு ஒன்று இருக்குது. எண்கணித காதல் 5, 3, 8 எழுத்து எண்கணித காதலுக்கு 8 எழுத்து 4, 3, 1, 7, 7 8, 7, 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 38, அதன் விதி என்கிறது 2. அதாவது எண்கணித காதல். எல்லாமே நிறைய பேர் பார்த்து அடிப்படை இன்னமும் சில காதல் வச்சு தலைப்பு வச்சு எல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இது எண்கணித காதல்கிறது என்னாலேயே லவ் பண்ணுறது, காதலிக்கிறது. கஞ்சாடை 5 சொன்னாலே போதும், அது 5ன்னு சொன்னாலும் கஞ்சாடை தான். பேசலாமாங்கிறதும் அது விதிங்கிறது 5 தான். அப்போ என்கணித காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு இது 2 முக்கியமாக இருக்குது. 5 சொன்னாலும் 5 சொன்னாலே போதும். அதனால் அந்த என்கணித காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு கஞ்சடையும் பேசலாமா என்ற ஒரு விதி என்னும்
நம்பர் பிரகாரம் காதலிக்கிறது அதுக்கு, அதாவது கஞ்சாடை பை, பேசலாமா அப்படிங்கிறது பை, இது ரெண்டும் ஒன்று. அப்போ என்கிறது காதல், விதி என்கிறது 2. அம்மா அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து. அம்மாவுக்கு 1 7 8 அம்மா, அதெல்லாம் கூட்டினாக்கா 16, அது விதிங்கிறது 7 அம்மா. அப்பா சாண 9ஆம் இடம். அதனால் 1 6 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 9, விதி எண் 9 அப்பா. அன்பு, அன்பு 3 எழுத்து. 1 6 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 9, அன்பு 9ஆம் இடத்தில் போய் கொண்டிருக்கு. 9ஆம் இடம் தான் முக்கியமானது. 9ஆம் இடத்து சுபக்கிரகங்கள் 9ஆம் சுத்தமாக இருந்தால் அவங்க வாழ்க்கையில் நல்ல செல்வ ஜீமானாக வாழக்கூடிய கணக்கு. அதான் அன்பு. அம்பு 3 எழுத்து. 1 7 2 அதெல்லாம் கூட்டினாக்கா 10, விதி என்கிறது 1 அம்பு, விதி எண் 1. மனிதனுக்கு ஜாதகத்தில் எந்த இடம் கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு நல்லா சிறப்பாக இருப்பாங்கிறத 9ஆம் இடம் தான். 9ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்தாலும் சரி, சுப கிரகங்கள் இருந்தாலும் சரி, பாவ கிரகங்கள் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பழைய சொத்து பத்துகள் புதிய சொத்து பத்துக்கெல்லாம் சேரும். உண்மையிலே 9ஆம் இடம் தான் சிறப்பாக எல்லோருக்கும் மீதி மிச்சத்தை காட்டுறதே 9ஆம் இடம் தான். அதான் அன்பு. அது அன்பினால் ஏற்படக்கூடிய செல்வங்கள். அன்பு 1 6 2 இதெல்லாம் கூட்டினாக்கா 9. அதனால் இந்த தமிழ் என்கிற ஜோதிடம் வார்த்தை அடிப்படை நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் பிறப்பை விட இறப்பு குறைவாகத்தான் இருக்குது, இறப்பை விட பிறப்பு அதிகமாக இருக்குது. ஒரு நாள் உலகத்தில் பிரளயம்னு ஏற்பட்டால் தான் அதில் கூட பிறப்பு தான் அதிகமாக இருக்கும், இறப்பு குறைவாகத்தான் இருக்கும். அப்போ பிரளயம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் ஒத்து கேட்கும். மொழிகள் ஒத்து கேட்கும், ஒட்டு கேட்கும்னு பேர். நான் ஒத்து கேட்கும்னு சொல்கிறேன். மொழிகள் ஒட்டு கேட்கும். மொழியினால் தான் நம்ம முன்னேற்றம் அடைகிறோம். மாநிலம் விட்டு மாநிலம், தேசம் டு தேசம் எல்லாமே மொழியினால தான். எத்தனை பொருள் இருந்தாலும் சரி, எத்தனை பொருள் நம்ம விஞ்ஞான ரீதி செய்தாலும் சரி, மொழி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. வார்த்தை அடிப்படையில் இந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் மொழி தான் நமக்கு முக்கியம். எண்ணு, எழுத்து, ராசி, நட்சத்திர, கிரகம் இது 5ம் நமக்கு பஞ்சபூதம் போல் முக்கியமாக இடம்பெற்று உள்ளது. அதனால் எண்ணும் எழுத்தும் தான் மனிதனுக்கு முக்கியம். அத்தோடு ராசி, நட்சத்திர, கிரகங்கள் இதையெல்லாம் நமக்கு நம்மளை அறிந்து கொண்டு கேட்டுக்கொண்டு மக்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. நாடு நகரத்தை முன்னேற வைத்து கொண்டு வருகிறது. அதனால் எண்ணும் எழுத்தும் தான் இந்த தமிழ் ஜோதிடம். தமிழ் கடவுள் முருகன் அருளால் இந்த தமிழ் ஜோதிடம் கணிக்கப்பட்டு சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஆனால் நித்தம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி கொண்டு இருக்கின்றன. இதன் மூலமாக தமிழ் வளர்ச்சியும் ஜோதிட வளர்ச்சியும் நன்கு முன்னேற்றமடைய என்பதை நான் இந்த யூடியூப் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஷார்ட்டில் 15 நிமிடம் தான், 15 செகண்டு. 60 செகண்டில் வரதை 15 செகண்டும் 60 செகண்டில் வரக்கூடிய ஒரு வீடியோவாக சுத்தமாக அதில் பார்க்க முடியாது. எல்லாமே வீடியோ கால் மூலம் போட்டு பார்த்தா தான் முழுமையாக எதையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஷார்ட்டு 15 செகண்டு தான். 60 செகண்ட்லேயும் போடுறேன், 15 செகண்ட்லேயும் போடுறேன். வீடியோ கால் மூலியமும் முழுவான பதிவும் வீடியோவில் வருது. அதனால் நீங்கள் பார்க்குறது முழு வீடியோக்கள் போட்டு பார்க்கணும். திருஞான அனாலிட்டிக்ஸ் என்ற ஒரு பேரை போட்டாக்கா உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் முழுமையாக வரும். அதில் போய் பார்த்தா தான் எதுன்னு எப்படி சொல்லியிருக்கேங்கிறது தெரியும். அதனால் 15 செகண்டில் வரக்கூடிய ஒரு வீடியோவில் எதையும் தெரிஞ்சிக்க முடியாது.
60 செகண்டில் வரக்கூடிய ஒரு வீடியோவில் எதையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வந்து திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸ் எல்லோரும் பாருங்கள். எல்லோரும் நான் பார்த்தேங்கிறதுக்காக வேண்டிய ஒரு அடையாளத்தை ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் எல்லோரும் வந்து பார்த்து கொண்டு வாங்க. ஆனால் முழுமையான பதிவுகள்லாம் வீடியோக்கள் மூலமாக பார்க்க முடியும். திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸ் போட்டாலே வரும். என்னுடைய யூடியூப்பில் வந்து வீடியோவில் வந்து என்ன படம் போட்டிருக்குன்னா, பாலமுருகன் கொடி பிடித்ததோடு இருப்பார். அதில் வந்து என்னோடய ரைட்ஸும் பாலமுருகனுக்கு பாதத்தில் வைத்திருக்கின்றேன். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸ் பாலமுருகன் என்ற படத்தில் அதில் ரைட்ஸ் வச்சுருக்கேன். அதுதான் என்னுடைய யூடியூப்பு, என்னுடைய வீடியோ வரும் அதில். ஆனால் திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸ் என்ற ஒரு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஷார்ட்டெல்லாம் 15 செகண்டு 60 செகண்டு தான் வரும். அதில் முழுமையாக எதையும் தெரிந்து கொள்ள முடியாது. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் என்கிற வள்ளுவர். இது அனைத்தும் நான் சொல்லப்பட்டு வருது அனைத்தும் உண்மை. எல்லோரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பேர் அதிகமாக இதை பார்க்க கிடையாது என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு இருட்டில் குந்திருக்கிறது போல் பேசிக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியாது. நான் எண்ணியத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரேன், ஆனால் உங்களுக்கு புரியாது. ஆனால் பார்த்து கொண்டே இருந்தாக எல்லாமே புரியும். ஆனால் திருஞான சம்பந்தம் அனலிட்டிக்ஸ் என்ற ஒரு வீடியோவை முழுமையாக பார்க்க செல்லுங்கள், பயணிகள், நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.